ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா, உளுந்து லட்டு எப்படி செய்யுதுன்னு. இன்றைக்கி செய்முறை போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து, உடச்ச கருப்பு உளுந்து இருக்குங்க இல்லையா, இது வறுப்படுத்துக்கலாம். அயன் கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆன உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இது உடச்ச உளுந்து இருந்ததுனாக்கா பெட்டராக இருக்கும். ஏன்னா முழு உளுந்தாக இருந்ததுன்னா பொன்னிறமாக எடுத்து இப்போ இது எடுத்துட்டு வேர்க்கடலை வறுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வேர்க்கடலை தேவையான வேர்க்கடலை நம்ம வறுத்துக்கலாம். வேர்க்கடலையாக வறுத்துட்டோம். நம்ம இதுவும் ஒரு தட்டுக்கு எடுத்துக்கிட்டு தோலை நீக்கிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எள்ளு, இந்த ருசிக்கு அந்த ஸ்மெல்லுக்கான ஏலக்காய், வேர்க்கடலையும் ஏலக்காவும் நம்ம மெயினாக போட்டுக்கணும். இது எள்ளும் அதுக்கு ரொம்ப நல்லது, சத்தானது. அதனால தான் நம்ம வேர்க்கடலையும் ஏலக்காவும் போடுறோம். இந்த மாதிரி பொரியணும். இதை கூட நம்ம உடச்சிக்கல்லையும் சேர்த்துக்கலாம், பொட்டுக்கடலையும். இது எல்லாமே பொரியிற பக்குவத்துக்கு வந்துடணும். நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, உடச்சிக்கல்ல வந்து கொஞ்சம் அந்த கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் இது தான். இது கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பவுட்ரு பண்ணிவிட்டு லட்டு பிடிக்கிறது தான் ப்ராசஸ். வறுபட்டுடுச்சு. இது இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஓகேங்களா? ஸ்டவ் கட் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வேர்க்கடலைக்கு தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது சுத்தமாக ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம். மிக்ஸி போட பார்த்து மிக்ஸி ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பவுடர் நல்லா வரும். மிக்ஸி போட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து சலிச்சிக்கலாம். ஓகேங்களா? மிக்ஸி போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் மிக்ஸி போட்டுக்கலாம் பவுடரை வரதுக்கு. ஓகேங்களா? வெல்லம் போட்டு தினியும் மிக்ஸி பிடிச்சாச்சு. மிக்ஸி பண்ணது பவுட்ரு தின்னு நம்ம தட்டில் கொட்டியிருக்கோம். இப்போ வந்து இப்படி பிடிச்சோம்னா இந்த பக்குவத்துக்கு வரணும். அப்போது நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு போட்டிருக்கோம். இனிப்பு எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோன்றது தெரியும். இப்படி பிடிச்சா நம்மளுக்கு பொடி வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் தான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோன்றது. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் நம்ம பசு நெய்யனாலும் இல்லை சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்னாலும் காய்ச்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நெய் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் ஆன உடனே கேஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? என் பாப்பாவுக்கு நெய் ஊற்றி போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நெய் ஊற்றி பிசைகிறேன். ஆனால் கேர்ள் பேபிஸ்க்கும் அப்புறம் வந்து எலும்பு உடஞ்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லது. நான் ஒன்ஸ் மோர் நல்லெண்ணெய் ஊற்றியும் செய்கிறேன். அடுத்தது நெய் ஊற்றியும் செஞ்சு கொடுப்பேன். பசங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நான் செஞ்சு கொடுப்பேன். இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு பசங்களை விட்டிங்கன்னா
போதும்னு சொல்லவே மாட்டாங்க. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் பதில் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்கூல் அனுப்பிக்க பார்த்தாலாம் நம்ம வந்து ஸ்நாக்ஸாக நம்ம இதையே கொடுத்து அனுப்பிச்சிடலாம் பிள்ளைங்களுக்கு. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டெல்லாம் இருக்குது. இது எவ்வளோ சுத்தமானதுன்னா அவ்வளோ சுத்தமானது, நல்லா நிறையான பெனிஃபிட்டாக இருக்குது உடம்புக்கு. அதனால் நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. சூடாக இருக்க பார்த்து நம்ம லட்டு பிடிச்சிக்கணும். சூடு ஆறிடுச்சுன்னா லட்டு கன்சன்சி வராது நம்மளுக்கு. அதனால் வெதுன்னு சூடு இருக்க பார்த்து என்னால் பேசிக்கான முடியல பாருங்கள், ஏன்னா ஹீட்டாக இருக்குது. அதனால் சூடாக இருக்க பார்த்து கொஞ்சம் நம்ம அந்த மாதிரிலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கிட்டு, நம்ம வெள்ளெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, நெய் ஊற்றணுன்னா கொஞ்சம் கட்டாகிற மாதிரி இருக்கும். இப்படி போட்டு நம்ம பிடிச்சிக்கிட்டோம். பிடிக்க பார்த்து இந்த இது பக்குவம் வரும். ரொம்ப போட்டு அழுத்திடக்கூடாது, இந்த பக்கம் வந்தால் போதும். பார்த்துக்கோங்க. லட்டு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. பசங்க இது வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கன்னா. நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து இந்த ஜங்க்ஸ் ஃபுட்டெல்லாம் கொடுக்குற பதில் இதை செஞ்சு கொடுங்களேன். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அம்மா லட்டு எங்கன்னு கேட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய லட்டு நம்ம சேனலில் இருக்குது. ஒன்றொன்னா உங்களுக்கு வீடியோஸாக எடுத்து நான் போடுறேன், அப்டேட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்ததுன்னா தமிழில் எனக்கு இது சொல்லுங்கள், ஓகேங்களா? நான் என்ன தப்பாக பேசியிருந்தேன்னா, ஏன்னா எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் எடுக்கிறது. இது வரைக்கும் நான் வீடியோ எடுத்து போட்டதில்லை. சரி, என்னோடய ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு என் பசங்க விரும்பி கேட்டதுனால தான் மம்மி போட்டால் நல்லா இருக்கும்னு கேட்டாங்க. அதனால தான் நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாய்.